ஓம் ஸ்ரீ குருப்யோ நமகா, ஓம் ஸ்ரீ பிரம்மனே நமகா, ஓம் ஸ்ரீ சந்திராய நமகா. கடவுளின் அருளால் இன்றும் என்றும் நலமுடன் வாழ இறைவனை பிரார்த்திக்கின்றேன். இன்றைக்கான பதிவு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம நிறைய பேர் நம்ம ஜாதகத்தை நிறைய பேர்கிட்ட நம்ம பார்த்துருப்போம். ஆனால் எல்லாருமே என்ன பார்த்துருப்போம், என்ன ஜாதகத்தில் முக்கியமாக நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாரும் வரோம் என்ன ராசி, முதல்ல பார்க்கறது என்ன ராசி, அதுக்கப்புறமா தான் நட்சத்திரம், அதுக்கப்புறமா தான் லக்னம். லக்னம்ங்கிறது ஒரு 75% வந்து லக்னத்தை பார்ப்பாங்க. என்ன ராசி ராசி ராசி. நம்மளோட ஜாதக அமைப்புல ராசி மட்டுமே தான் நமக்கு வேலை செய்யுமா, இல்லை நம்மளோட நட்சத்திரங்கள் மட்டுமே தான் நமக்கு வேலை செய்யுமா, இல்லை லக்னம் வேலை செய்யுமா, அதை தாண்டி நம்ம ஜாதகத்துல என்ன இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்மளோட ராசி, லக்னம், நட்சத்திரம் இதெல்லாம் தாண்டி ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. அது என்ன அப்படின்னா, ஒரு மனுஷனுக்கும் ஒரு திதி அப்படிங்கிறது உண்டு. திதியை பிடிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னா, யாருக்கெல்லாம் திதியை பத்தி ஒரு தெளிவான விளக்கம் இருக்கோ அவங்கெல்லாம் வாழ்க்கையில ஒரு படி முன்னேறிடுவாங்க. ஜாதகத்துல இந்த திதியே இதுக்கு உண்டான வழிமுறைகளை இந்த மாதிரி நம்ம பின்பற்றணும் அப்படின்னு ஒரு எண்ணம் வந்து தோணிச்சுனாலே அவங்க வந்து அவங்களோட வாழ்க்கையில அடுத்த லெவலுக்கு போகக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்துருச்சு அப்படிங்கிறது தான் அர்த்தம். இந்த வீடியோவை யாரெல்லாம் பார்க்குறீங்களோ அவங்க அத்தனை பேருமே அவங்களோட ஜாதக பேப்பரை எடுத்து அந்த திதியை பார்த்துக்கோங்க. அந்த திதியில நான் சொல்லக்கூடிய இந்த விஷயங்களை நீங்க செஞ்சுக்கிட்டே வாங்க. உங்களோட வாழ்வியல் முறை கண்டிப்பாக மாறும். அதுல எந்த ஒரு டவுட்டுமே வேணாம். அது கண்டிப்பா வந்து வாழ்க்கைங்கிறது ஒரு படி மேலதான் போகுமே தவிர கீழே வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. திதியை பிடித்தால் விதியை வென்று விடலாம் அப்படிங்கிறது ஒரு பழமொழியே இருக்கு. திதியை பிடிச்சிட்டவங்க விதியை வென்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு, விதியை மதியால் வெல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பழமொழி இருக்குல்ல, அதுவும் இதற்கு உண்டான உதாரணம் தான். ஏன்னா நம்ம திதியை வந்து யாருமே அவ்வளோ அக்யூரேட்டா நம்ம பார்க்கவே மாட்டோம். சரி, நமக்கு இப்போ பொதுவா நமக்கு என்ன ஒரு விஷயம் சொல்லுவோம், அமாவாசை அப்படின்னு சொன்னா, அமாவாசை திதி அப்படின்னு சொன்னா நம்ம வந்து முன்னோர்களுக்கான முக்கியமான ஒரு ஃபர்ஸ்ட் ப்ரெஃபரன்ஸ் அவங்களுக்கு தான், அப்புறம் தான் தெய்வங்களுக்கே. அப்போ அமாவாசை திதி அப்படிங்கிறது யாருக்கு, முன்னோர்களுக்கு. அது வந்து பொதுவா எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். நம்ம பிரதம திதியில என்ன பண்ணுவோம், பிரதமை அப்படிங்கிறது நம்ம பேச்சு வழக்குல பிரதமைய பாட்டிமையா ஆக்கிட்டோம். அப்போ அந்த பிரதமை திதி அப்படிங்கிறதுல வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஒரு முக்கியமான நல்ல விஷயங்களை நம்ம செய்ய மாட்டோம். இந்த ரெண்டு விஷயமே பொதுவா எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். அப்ப நம்மளோட திதிகள்ல 2 திதி மட்டும்தான் இருக்கா, அமாவாசை திதி பிரதம திதி 2 திதி மட்டும்தான் இருக்குதா? 15 திதிகள் இருக்கிறது. வளர்பிறையில 15, தேய்பிறையில 15. நம்ம வளர்பிறையில இருக்கக்கூடிய 15 திதிகளை பத்தி பார்ப்போம். இதுவேதான் அப்படியே ரொட்டீனா அடுத்தது அப்படியே வரும். பௌர்ணமி ஆரம்பிச்சு இப்ப நமக்கு அமாவாசை தெரிஞ்சிருச்சு, பிரதம தெரிஞ்சிருச்சு. நம்ம பொதுவா நம்ம வாழ்வியல்ல அமாவாசையும் பிரதமையும் எடுத்துக்க மாட்டோம். அமாவாசை பிரதமைக்கு அப்புறமா துவிதிகை அப்படிங்கிற ஒரு திதி வருது. அந்த திதியில என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒவ்வொன்றுத்துக்கும் நான் சொல்றேன். இந்த வீடியோஸை பார்க்குறவங்க சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கான தெய்வங்களும் சொல்றேன். நீங்க வழிபாடு பண்ணுங்க, அது கண்டிப்பா மாற்றம் இருக்கும். இப்ப அமாவாசைக்கு உண்டானது பித்ருக்கள். பிரதமை திதி அப்படின்னா அக்னி பகவான் இருக்கிறதுனால அக்னி பகவானை வழிபாடு செய்யறோம் அப்படின்னா, காரியத்துல நம்ம வந்து காரிய தடை எது வேலையும் செய்யக்கூடாது. அன்னைக்கு அந்த அக்னி பகவானை மட்டும் வழிபாடு பண்றது சிறப்பு. பிரதமை திதியில பிறந்தவங்க மட்டும் அக்னி பகவானை வழிபாடு செய்யுங்க. அஷ்டி திதியில பிறந்தவங்க
முருகன் வழிபாடு அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பாக இருக்கும். இது நண்பர்களை போய் பார்க்கறது, அப்புறம் ஒரு நெருங்கிய உறவினர்களை பார்க்கறது, அதெல்லாமே அந்த திதியில ரொம்ப நல்லதாக இருக்கும். சப்தமி திதியில பிறந்தவங்க சூரியனை வழிபாடு பண்றது ரொம்பவே சிறப்பு. அன்னைக்கு என்னென்ன காரியங்கள் செய்யலாம் அப்படின்னா, நீங்க ஒரு ப்ரமோஷனுக்காக எதிர்பார்க்குறீங்க, இல்லை உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைச்சிருக்கு, புதுசா ஒரு இடத்துல போய் ஜாயின் பண்றீங்க அப்படின்னா அன்றைய நாள்ல சிறப்பாகவே இருக்கும். அதே மாதிரி புதுசா ஏதோ ஒரு விஷயத்த கத்துக்க போறீங்க அப்படின்னாலும் அன்றைய நாள் ரொம்ப சிறப்பாகவே இருக்கும். அஷ்டமி திதியில பிறந்தவங்க ருத்ரனை வழிபாடு செய்வதற்கு ஒரு சிறந்த நாள். அன்னைக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஆயுதங்கள் பயிற்சி மேற்கொள்றது, அந்த மாதிரியான பயிற்சிகளை மேற்கொள்ளணும் அப்படின்னா அன்றைய நாள்ல நம்ம பயிற்சி மேற்கொள்ளலாம். நவமி திதி யாருக்குடையது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அக்கைய வழிபாடு பண்ணலாம். அன்னைக்கு என்ன காரியங்கள் அப்படின்னா, ரொம்ப நமக்கு ஒரு மாதிரியான இந்த பில்லி சூனியம் ஏவல் அந்த மாதிரிலாம் ஒரு கெட்ட விஷயங்கள் நமக்காக செஞ்சிருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியும் போது அன்றைய நாள்ல அதெல்லாம் அழிக்கிறது அப்படிங்கிறது சிறப்பு. ஆனா பெரும்பாலும் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, அஷ்டமி நவமி இந்த 2 திதியுமே நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா டோட்டலா அவாய்ட் பண்ணிடுறோம். அது என்ன அப்படின்னா, நம்ம பிரயாணங்களை தவிர்ப்பது நல்லது. பிரயாணங்கள் தவிர்ப்பது ரொம்பவே நல்லது. அதுதான் அந்த அஷ்டமி நவமி திதிக்கு உண்டான பெரிய ஒரு ஒரு விஷயமாக இருக்கும். பஞ்சமி திதியில பிறந்தவங்க அப்படின்னு நாக தேவதைய வழிபாடு செய்யலாம். அன்னைக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, ரொம்ப நாளா இது ஒரு பிரச்சனையில இருக்கிற விஷயங்களை போய் நீங்க பேசலாம். அதே மாதிரி அந்த விஷயங்களை பேசும்போது அந்த விஷயம் நல்லபடியா நடக்கும். அதுதான் பஞ்சம திதியோட சிறப்பு. ஏகாதசி திதியில பிறந்தவங்க விஷ்ணு பகவானை வழிபாடு செய்வது நல்லது. இந்த ஏகாதசி விரதம் அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பு. இந்த 15 நாட்கள்ல ஏகாதசி அன்னைக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம உடலை முழுமையாக பராமரிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். அன்னைக்கு நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, விரதம் மேற்கொள்ளது ரொம்பவே சிறப்பு. ஏகாதசி துவாதசி திதியில என்னதுன்னா, இதுவும் இப்ப நம்ம விஷ்ணு பகவானை வழிபாடு பண்ணக்கூடிய நாள் தான். அன்னைக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, தான தர்மங்கள் செய்வதற்குண்டான ஒரு ரொம்பவே சிறப்பான நாள். சதுர்தசி திதியில பிறந்தவங்களுக்கு காமதேவன் அப்படிங்கிற தெய்வத்தை வழிபாடு பண்றது ரொம்பவே சிறப்பாக இருக்கும். இவருக்கு என்ன அன்னைக்கு செய்யலாம் அப்படின்னு சொன்னா, நம்மளோட நட்பு வட்டாரங்களை பெரிதாக்கி கொள்வதற்குண்டான ஒரு சிறப்பான நாள். சதுர்த்தி திதி அன்னைக்கு காளிய வழிபாடு செய்வது சிறப்பு. அன்னைக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, மந்திரங்கள் உபதேசம் வாங்குறது, மந்திரங்கள் ஜபம் பண்ணுவது, இதெல்லாமே ரொம்பவே சிறப்பாக இருக்கும். சதுர்த்தி திதியில பிறந்தவங்க விநாயகர் வழிபாடு அப்படிங்கிறது மேற்கொள்ளணும். அன்றைய திதி இருக்கக்கூடிய நாள்ல என்ன செய்யலாம் அப்படின்னா, இந்த காரிய தடைக்கு விநாயகர் பெருமான வழிபாடு செய்யலாம். தூதிகை திதியில பிறந்தவங்க என்ன அப்படின்னா, பிரம்மன் வழிபாடு அப்படிங்கிறது சிறப்பாக இருக்கும். அன்னைய நாள்ல என்ன வாங்கலாம் அப்படின்னா, ஆடை ஆபரணங்கள் அந்த மாதிரி ஒரு லக்ஸரியான விஷயங்கள் வாங்குறதுக்கு ரொம்பவே சிறப்பான நாள். திருதிகை திதியில என்ன தெய்வங்கள் இருக்கு அப்படின்னா, கௌரி. அன்னைக்கு பிறந்தவங்க கௌரி வழிபாடு அப்படிங்கிறது சிறப்பு. அன்னைக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த மேற்படிப்பு படிக்கிறதுக்கு, கல்வியில சேர்றதுக்கு, ஏதாவது ஒரு விஷயங்களை கத்துக்க போறவங்க அன்றைய நாள்ல நம்ம சேர்க்கறது ரொம்பவே சிறப்பாக இருக்கும். பௌர்ணமி திதியில பிறந்தவங்க சந்திரனை வழிபாடு பண்றது ரொம்பவே சிறப்பு. பௌர்ணமி அன்னைக்கு சுபகாரியங்கள் செய்வதற்குண்டான ஒரு சிறப்பான நாள். இந்த மாதிரி ஒவ்வொரு திதிகளுக்குமே ஒரு தெய்வங்கள் இருக்கு, ஒவ்வொரு நிகழ்ச்சிகள் இதை செய்யலாம் செய்யக்கூடிய கூடாது அப்படிங்கிற விஷயங்களுமே இருக்கு. நமக்கு பொதுவா சில விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும், சில விஷயங்கள் தெரியாம இருக்கும். இந்த பதிவை பார்த்த பிறகு நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ஒவ்வொரு திதியில பிறந்தவங்க எந்த தெய்வத்தை வழிபாடு செய்யலாம், அன்னைக்கு என்ன செய்யலாம் செய்யக்கூடாது அப்படிங்கிற விஷயத்த நம்ம கரெக்டா தெரிஞ்சுக்கிட்டு அதற்கு ஏற்ற நம்ம வாழ்வியலே மாற்றிக்கொள்வோம். பாரம்பரிய முறையில் ஆன்மீகத்தை தொடர ஸ்ரீ மகாலட்சுமி ஆன்மீக யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பாருங்கள். நன்றி, வணக்கம்.